கூப்பிட்டாங்களா? அவங்க சொல்லி மஞ்சள் சொல்லவே இல்லையே, என்ன பண்ண கூப்பிட்டாங்க? இந்த கை அண்ணா கை இது 71. அப்பா சுப்புவார்மாம் அப்பா விளக்கேற்றி வைக்கிறாங்க. இந்த சேரு உங்க வீட்டு சேரு இல்ல, அங்க அவுட் ரோட் லைன் கரெக்டாக அமௌண்ட் போடுற ஒரு ஆளை பார்த்து முடிச்சு விட்டாங்க. ஆனால் அவர் காலேஜில் பெரிய பதவியில் இருக்காரு. அவர்கள் குடும்பம் அதை சரியா போன ஜனவரி 19 கல்யாணம். கூட இல்லை போடு, எப்படி வெளியில போனா ஏதாவது மாட்டோம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரோம். ஆவடி பொண்ணு வந்து நினைச்சிட்டே இருக்கோம். ஆவடி பொண்ணு நேற்று சொன்னாங்க. ஒன்று கூட பக்கத்துலயா அந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாச்சி வழி தெரியாம தவறு அண்ணாச்சி ஃப்ளைஓவர் ரொம்ப குழப்பத்துக்கு எடுத்துட்டேன். சரி உட்காருங்க. தள்ளி மில்லியன் மாதிரி தமிழ் சரிங்க மறைக்குது அது. ஓகே மேடம். மேடம் தான் வெளிச்சம் போதுமா? ஓரளவுக்கு ஓபன் ஃபிளாஷ் கூட நான் படித்த ஃபிளாஷ் போட்டுருக்கேன். இது வீடியோ. ஓகே டன் டன். ஆமா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 இருபையன் ஆறு சென்னை போட்டு ஓகே ஓப்பன் பண்ணி இப்போ கட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணுங்க. எதிர்கோள் அப்படி தான் பண்ணணும். நான் இப்போ கட் பண்ணுங்க. சிங்கிள் நீங்கள் டைட்டாக நீங்கள் வெட்டி கட்டி விடுங்க. ஆனால் வேண்டாம். ஆனால் கத்திரி கட்டுறது சரிதான். அண்ணாச்சி யாரையும் பிடிக்க கூடாது. அணைச்சி வச்சு பண்ணணும். நீங்கள் வெட்டி விடுங்க. கொடுங்க. இருங்க கத்திரி கொடுக்குறோம். ஒட்டுணிக்கு தான் வெட்ட முடியும். யார் ஒட்டுல என்டர் பண்ணுங்க. அப்புறம் இங்க வந்து இப்போ வெளிச்சம் இருக்கு. இந்த அன்னைக்கு அப்பாவுக்கு முதல்ல சும்மா
இங்க இருக்கு இங்கயா இங்க 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 சூப்பரா இருக்கு ஐயா ஏதோ அவங்க ஐயா வாங்க. எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க. ஹாய் பிரா இங்கயா உட்கார முடியுமா? உட்காந்துக்கலாம் கூட சேர் போட்டுக்கலாம். ஏன் பரவாயில்ல நான் வந்து சேர போட்டுக்கிறேன் சேர் அம்மா நீங்க பாரதி உட்காருங்க. பாதுகாப்பு தான் நீ ரைட் இல்ல அது ஓப்பன் ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷன். போட்டியா? விஷயம் இல்லை எழுதி இருங்கம்மா. ரைட். கடலுடுத்த நிலமடந்தை கெடிலொடுகும் சீராரும் தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தகரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கை தட்டலாம். நட்பு பாராட்டணுங்கிற இப்போ உட்காந்துக்கலாம். அன்னை தமிழே அழகு பெருநிலவே உன்னையான் வணங்கி இந்த வரவேற்பை தொடங்குகின்றேன். சீர்மிகு இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணா திரு ஐயா, எங்களுடைய அழைப்பினை ஏற்க வந்திருக்கக்கூடிய கலைஞர், இப்பொழுது கண்காணிப்பாளராக ஆவணியுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா ஆணையாளர், அதே போல சுப்ரட்சி மாநிலத்தினுடைய தவறுதலியா எங்களுடைய பாசத்துக்குரிய அம்மையாக வந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவராக என்னால் அழைத்து நான் கொண்டிருந்தேன். உங்கள் அனைவரையும் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி வருகின்றேன். இந்த கவிதை ஒருவருடைய ஒப்ப தலைகூடல் என்ற இந்த நிகழ்வானது ஐயா அவர்கள் மிகுந்த திட்டமிட்டு வருகின்ற சிறப்பு விருந்தினர்கள் பல நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து இங்கு வருகின்றார்கள். அதே போல் வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் வருகின்றார்கள். அவர்களெல்லாம் இங்கு வந்து நம்மளோட அலாரலவி செல்வதற்கு ஒரு இடம் வேண்டும், எங்கு செல்வது, நம்முடைய இல்லமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த 2 நாள் திட்டமிட்டு இதனை இன்றைக்கு அவருடைய கனவு நனவாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இத்தகைய சீர்மிகு விழாவிற்கு இன்றைக்கு அயலகத்திலிருந்து மலேசியா நம்மோடு கூட்டுக்குடி உறவாக இருக்கக்கூடிய மலேசியாவிலிருந்து இப்பொழுது ஒரு 12 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களோடு நம்முடைய விருந்தினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும். உலகெங்கும் பாரதி சொல்கின்றது போல தேமுதிர தமிழோசை திருவள்ளம் பரப்பும் வகை செய்திட வேண்டும். உலகம் முழுவதும் தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கோடு ஐயா அவர்களுடைய அந்த கவிதை ஒரு திங்கள் இதழானது மனித நேயம், மாண்புறு வாழ்க்கை, மண்ணில் யாருக்கும் அஞ்சாமை என்ற உயரிய நோக்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கவிதை உறவானது அமைப்பானது நிகழ்த்தேறி கொண்டிருக்கிறது. அதே போல திங்கள் இதழும் 30-36 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வோடு ஒட்டி இந்த நிகழ்வும் அமைதல் வேண்டும் உயர்ந்த நோக்கத்திலே இந்த அரங்கை திறந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய அண்ணாச்சி அவர்கள். அண்ணாச்சி அவர்கள் சொன்ன உடனே நான் கூட ஐயா அவர்களுக்கு வருவார்களா, 3வது மாடி இருக்கிறது, மின்தூக்கி இல்லையே, எப்படி வருவார் என்றெல்லாம் நினைத்தேன். ஆனால் அவருடைய அளப்பரிய அந்த தமிழ் பற்று அவரை மேலே கொண்டு வந்து உலகெங்கும் சென்ற இவர் இந்த சென்னையில் உள்ள அண்ணா நகருக்கு வர மாட்டாரா, நீ எந்த தலமாக இருந்தாலும் சரி அந்த தளத்தில் வந்து விடுவேன் என்று அந்த சொன்ன உடனே 3வது தலமாக தான் நான் சொன்னோம். நாங்கள் மின்தூக்கியெல்லாம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த தமிழ் பற்று அவரை மேலே கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். ஐயா அவர்களை கவிதை உறவு சார்பாக வருக வருக என்று வரவேற்று வருகின்றேன். அதேபோல் அம்மா அவர்கள் தொடர்ந்து அவருடைய தந்தையாருடைய வில்லுப்பாட்டு இசை உலகெங்கும் இந்த தமிழை கொண்டு போய் வில்லிசை சார்பாக வில்லிசை மூலமாக சேர்த்திருக்கிறது. வில்லிசை மூலமாக உலகம் நாங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் சரி தந்தனத்தம்னு ஆரம்பிச்சாலே இவங்க தான் பிள்ளைங்க எந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆண்டு விழா இருந்தாலும் வில்லிசை அப்படின்னா அவங்க தான். அந்த வகையில் தமிழிசையை நாமெல்லாம் சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம், ஆட்சியர் குறைய அந்த குறை கூத்து அப்படின்னலாம். ஆனாலும் அந்த வில்லிசையை கொண்டு போய் தமிழிசை எங்கும் உலகெங்கும் பரவ அம்மையார் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை கவிதை உறவு சார்பாக வருக வருகை என்று வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சியடைகிறேன். அதே போல் ஐயா அவருடைய ஒரு நூலை வந்து வெளியிடும் போதுதான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகம். தஞ்சை சோழ மன்னனை பற்றிய ஒரு நூல் கவிக்கோ மன்றத்தில் வெளியிட்டோம். அதிலிருந்து தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கவிக்காடு செல்கின்ற பொழுது நம்மோடு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் ஐயா அவர்கள் நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வருக வருகின்ற கவிதை வரும் சார்பாக வரவேற்று வருகின்றனர். அதே போல நம்முடைய கல்வியாளர் முனைவர் தமிழக அரசுடைய தமிழ்ச்செம்மல் விருது பெற்றிருக்கக்கூடிய அமுதா பாலகர் எங்க போனாலும் வந்து ஐயாவை பார்க்கின்ற போது எங்க அவர் அமுதா வல்லையன் தான் கேட்பாங்க. யாரு ஐயாவை பார்க்குறாங்களோ இங்க அமுதா அடுத்தது தேடுவாங்க ஐயா. அது போல அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் கவிதை உறவு சார்பாக வரவேற்று பயின்று அதே போல நம்முடைய தமிழ் இயலன் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கொரோனா வந்த காலத்திலிருந்து நான் அறிமுகம்னா உலகங்க அறிமுகம் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 நிகழ்வு ஐயா 2030 நிகழ்வுகளை இணையம் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இணையம் மூலமாக கலந்து அதுக்கு மேலாம் நேராக தான் நாங்கள் நடத்துவோம். கவிதை ஒரு நிகழ்வு நேராக நடக்கும். அதே போல அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய IAS அகாடமியில் நடக்கும். அந்த கொரோனா வந்த காலத்திலிருந்து இணையதளம் மூலமாக உலகெங்கும் கொண்டு போய் இந்த நிகழ்வை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உலகெங்கும் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த இணையத்தில் பங்கேற்று தங்களுடைய வாழ்த்துறையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அறிவுரையை, மதிப்புரையை, திறனாய் உரைகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்படுத்தி தந்து பல அமைப்புகளுக்கு அவர்கள் கடனாக இருக்கிறார். அதான் அவர் மட்டும் இல்லை, பல அமைப்புகள் இவரோடு இணைந்து அந்த இணையதளம் மூலமாக உலகெங்கும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஐயா இங்கே வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டம், ஏன்னா அவருக்கு பேச்சு போட்டிருக்கிறாங்க, காத்தா வைத்தாங்க அவர்கள். அதனால அதுக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றோம். அதே போல நம்முடைய சுந்தரகேசி அவர் வந்து சுந்தரகேசி கேசவமூர்த்தி அப்படி என்று அழைக்கக்கூடிய சுந்தரகேசி என்றால் அவர் வந்து தன்னை வந்து தான் சுந்தரகேசி சொல்லிக்க மாட்டார். நான் வந்து ஆதவோட அப்பா அம்மா சன் டிவி நிகழ்வுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சார் கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த ஆதவுடைய தந்தையார் தான் அவருடைய தந்தையார். இப்பொழுது ஸ்டேட் பேங்கிலிருந்து ஓய்வு பெற்று கவிஞராகி விட்டார். எல்லாம் அந்த வங்கிக்கு போனவங்க எல்லாம் வந்து ஆசை என்றாங்களோ இல்லையோ கவிதையை எண்ணுகின்றார்கள். அவர்கள்லாம் இப்போ வந்து ஓய்வு பெற்று 2-3 நூல்களை வெளியிட்டிருக்கார். இப்போ கூட அண்மையில் வானதி பதிப்பகோட்டை 70 நூல்களில் அவருடைய ஒரு நூலும் வெளியிடப்பட்டது. அந்த நூலுக்கு சொந்தக்காரர் இங்கே வந்து நம்முடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கார். அவர்களை வருக வருக இந்த வரவேற்பிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
அதே போல இங்க வந்து சோரடியா ராஜேந்திர பாரதி ராஜேந்திர சோரடியா எல்லாரும் பார்த்தாங்கன்னா வேற பார்த்தாங்கன்னா இணைந்த ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா என்ன மார்வாடியும் ஏர்வாடியும் வந்துருக்கீங்கன்னு கேட்பேன் அடிக்கடி. அவர் வந்து மார்வாடியாக இருந்தா கூட மிகுந்த தமிழ் பற்று உடையவர். தமிழ்ல நிறைய எங்க போனாலும் அந்த தமிழ பாரதியுடைய வாசகங்களையும் மற்றவர்களெல்லாம் கொண்டு எல்லாருக்கும் ஒரு துண்டறிக்கையை கொடுத்து எல்லாருடைய நெஞ்சிலும் இடம் பெற்றிருக்கிறவர். தமிழ் மீது அவருடைய வீட்டுக்கு போனாலே அந்த நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்கி வச்சிருப்பார். திருவள்ளுவர் இதெல்லாம் திருக்குறள் இதெல்லாம் அவருடைய நிலையில நம்ம செதுக்கி இருக்க மாட்டோம். நிலையில வந்து திருவள்ளுவர் படத்தை செதுக்கி இருக்கக்கூடிய அவ்வளவு பற்றாளர். அதே போல அவரே வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல அம்மா அவர்கள் வந்து சண்முகம் அவருடைய வேண்டுகோள் அழைப்பின் எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. வசந்தாவா நட்பு வட்டத்துக்கு உங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைப்பாங்க. மகரிஷி வித்யா மந்திரியுடைய தமிழ் துறையுடைய தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் வசந்தா அவர்களை வந்து சந்திப்பதிலும் இதோடு நம்முடைய பயணத்தில் இணைத்துக் கொள்வதிலும் நாங்கள் மகிழ்ச்சியோம். உங்களையும் வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல அடுத்தது வந்து கலைஞர் ஸ்ரீதேவி துரையரசாமி அவர்கள் நிறைய நூல்களை இப்பொழுது அண்மையிலே கூட உலக தமிழ் பண்பாட்டு இதில் அல்பாவும் திருக்குறளும் என்ற நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆளுமை. ஒவ்வொரு கவிதை ஒரு நிகழ்வு எல்லாம் கவிஞர்களுக்கான ஒரு போட்டி வச்சா எல்லாத்துலேயும் அவங்களையே பரிசு வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி இது சரிப்பட்டு வராது, இனிமேல் கவிதையை நாங்கள் யாருக்கும் பரிசு கொடுக்கலன்னு சொல்லிவிட்டோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் அவர்கள் பரிசினை பெற்றார்கள். அவ்வளவு ஆளுமையுடையவர்கள் கவிதையை அவர்களுக்காக நாங்கள் இல்லை. அதில் வேற சில நிகழ்வுகள்லாம் வந்தது. உனக்கு கொடுக்கலாம் எனக்கு கொடுக்கலாம், எங்க வந்து நல்லா இல்லையா அவங்க இல்லை. நாங்கள் வந்து அந்த விருது வர்ற சிறப்பு இருந்தட்டும் ஒரு சிறந்த கவிதையை உங்களுக்கு பிடித்த கவிதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவோம். சில பேர் நல்ல கவிதை இருக்கும், ஆனால் அது வந்து ப்ரெசன்டேஷன்ல சரியா இருக்காது. சில மரபு கவிதைகள் நல்லா எழுதுவாங்க, ப்ரெசன்டேஷன்ல சரியாக போட்டு விட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை நல்லா இருந்துச்சுன்னா இல்லை வேற ஒரு நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு கொடுத்து போயிடுவாங்க. அதனால சில வருத்தங்களாக இருந்ததுனால வேண்டாம், சிறந்த கவிதையுடைய இதை பின்னோட்டத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் நிறைய பரிசு வாங்கியிருக்கலாம். அவர்களுடைய வருகை இந்த வரவேற்பு இங்கே படப்பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய குமாரசாமி உலகநாதன் அவர்கள். அவர் வந்து பார்க்கறதுக்கு தான் என்னவோ படம் எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. அவர் பெரிய எழுத்தாளர். ஒரு 3 ஆன்மீக நூல்களை 3-4 நூல்களை எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தையார் வந்து தமிழாசிரியர், மிகச்சிறந்த பேராசிரியர். அவர் வந்து ஆன்மீகத்தை தொடர்பான ஒரு நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். மதுரை தமிழ் சங்கத்தினுடைய முதல்வர். அந்த வகையில் அவர் இங்கு வந்திருக்கிறார். அவர்களை வருக என்று வரவேற்பது. அடுத்ததாக நம்முடைய அவர்கள் தமிழ்ச்சபை விருது பெற்றவர். ஐயா அவரோடு அவருடைய மேலேயே இருக்கக்கூடிய உடனிருந்து உதவுகின்றவர். எதா இருந்தாலும் ஐயா கிட்ட நான் பேசிக்கிட்டோம், அவர்கிட்ட பேசுனது போல அவரோடு இருக்கக்கூடிய ஐயா அவர்களை வரவேற்று மகிழ்கின்றேன். அதே போல நம்முடைய திருப்பதி ஏர்வாடியார் பொறுமையே சிகரமாக அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய புகழுக்கு பின்னணியாக இருக்கக்கூடியவர் அவர்கள் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே இவர் சும்மா எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருப்பாங்க, சிதம்பரத்து ஆட்சி சபை நல்லா இல்லை. ஆனாலும் அவருடைய புகழுக்கு பின்னணியாக இருந்து பொறுமையாக இருந்து நான் நிறைய சமயங்களில் கிண்டல் அடிப்பேன். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எங்கேயாவது போட்டால் சாப்பிட்ருவோம். சாப்பிட்ட உடனே ஃபோன் பண்ணுவார், நான் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாரு. ஆனால் சாப்பிட்ருப்போம். அங்கே போய் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டு இருப்போம். ஏன்டா சாப்பிட்டோமேன்னு இல்லை அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, முன்னாடியும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு கடைசி சொல்லிட்டு வருவோம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பொறுமையாது. ஏன்னா இப்போ யாருமே அந்த மாதிரி எல்லாம் வந்து வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு என்ன ஒரு விழா போகலாம், அல்ல 2 விழா போகலாம், 3 விழா 4 விழா போகலாமா? காலையிலே ஒரு விழா, மத்தியானம் ஒரு விழா, சாயங்காலம் ஒரு நாள் 4 விழா. ஒரு நாள் 4 விழா தொடர்ந்து அவர் கூட காலையில இங்கே மடிப்பாக்கத்தில் அப்புறமா இந்த பக்கம் ஒரு 4 விழா தொடர்ந்து வீடு. நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு வந்து சேர்றோம், காலையில் 9 மணிக்கு வீடு. இப்படியெல்லாம் போகும்போது அவங்க தனிமையாக இருந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றியவர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஏர்வாடி ஐயா அவர்கள் சொல்லலன்னா, ஏன்னா தமிழக அரசுடைய உயரிய விருது கலைமாமணி பாரதிதாசன் விருது. அது வந்து இந்த கலைமாமணியினுடைய விருதுகள் எடுத்த பெற்றவர்கள் எல்லாம் நம்ம பட்டியல் பார்த்தோம்னா குறைந்த வயதுல அந்த கலைமாமணி விருதை பெற்றவர் என்றால் ஐயா அவர்கள் தான். அவர்கள் வந்து அவர்கள் அதோட எல்லாம் இப்போ அண்மையில் கலிக்கோ விருதை பெற்றிருக்கார்கள் 1 லட்சம் ரூபாய்.
உலகத்தில் சமூக அமைப்புகளுடைய விருதுகள்னு பார்த்தாங்கன்னா அது ஒரு 10-15 பக்கத்துக்கு எழுதணும். என்னென்ன அமைப்புகள் விருது பெற்றிருக்காங்க அதெல்லாம் சொல்லலை, மிகப்பெரிய விருதுகள் மட்டும் சொல்கிறேன். அந்த அளவுக்கு மக்களுடைய நெஞ்சிலே அது வங்கியில் பணியாற்றினாலும் கூட இன்றைக்கு கலைஞராக ஒரு இதழ் ஆசிரியராக, நாடக ஆசிரியராக, சிறுகதை ஆசிரியராக எல்லாருடைய நெஞ்சிலும் பதிய வைத்தவர்கள் பல பேரை தன்னுடைய மனதில் பதிய வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய முதல்வர்களோடு பழகி இருக்கிற அவருடைய வரலாற்றை நாம் படிப்போமே. ஆனால் எந்த இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர், அதுக்கடுத்த முதல்வர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டாலின் ஐயா எல்லாருடைய மிக நெருக்கமாக பழகியவர். அதே போல் தமிழ் ஆளுமைகள் கூட, அதே போல் மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் கூட, அதே போல் மேயர்களோடலாம் நெருங்கிய மிகப்பெரிய ஆளுமை. அதே போல் ஆளுநர்கள் கூட, எல்லா ஆளுநர்களுக்கு கட்சி சார்பே கிடையாது. நான் இந்த கட்சி அந்த கட்சி இல்லை, எந்த ஆளுநராக இருந்தாலும் அந்த ஆளுநர்கள் கூட எல்லாம் பழகக்கூடிய ஒப்பற்ற மிகப்பெரிய ஆளுமை. அதனால உலகங்களும் அவரை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விழாவுக்கு நம்முடைய சிவகுமார் இணை ஆணையர்கள் அவர்கள் இதில் இருந்தாங்க, சிலை தடுப்புல. திடீர்னு இப்போதான் எப்போ பார்த்தாலும் எனக்கு காலையில ஒரு கவிதை அனுப்பிச்சிருவாங்க. நான் எனக்கு நேரம் இல்லாட்டி கூட ஒரு இது மட்டுமாவது போட்டு விட்டுருவேன். அப்படி நல்லா கவிதையை படுத்தி விமர்சனம் இல்லாட்டி கூட ஒரு கைகுப்பில் போட்டுருவேன். ஒரு வாரம் திடீர்னு எனக்கு பதவி உயர்வு வந்தது போடுறது தாங்க சரி. அதுலேருந்து நானும் பார்க்குறேன் ஏதாவது வருமானு ஒரு இதையும் காணும். ஏன்னா அதுலேருந்தே தெரியுது அவருடைய பணிச்சுமையின் காரணமாக தினம் ஒரு கவிதை அனுப்புகின்றவர்கள். ஏன்னா அவருடைய பணிச்சுமையினால இப்பெல்லாம் வர்றது கிடையாது. ஏன்னா அவர்களுடைய பணிச்சுமை நன்றி. இந்த பணிச்சுமையிலையும் இந்த மோடிக்கு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் மீண்டும் வரவேற்று என்னுடைய ஏன்னா நம்ம நிறைய நேரம் இருக்கக்கூடாது, ஏன்னா எல்லாரும் கலந்துரையாடணும். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அவர்களே நன்றி. கவிதை ஒரு ஆக்டிவிட்டி செலுத்த வேண்டிய சரிங்க. கவிதை ஒரு என்னென்ன இயல்பு என்னென்ன அனைத்தே புலவர் தொழில் என்பார் திருவள்ளுவர். ஐயா இருக்கிற இடத்துல திருக்குறள் சொல்லி தொடங்கிறது தான் முறையாக. அவன் எவ்வளோ ரீடேக்மா மறுபடியும் திருக்குறள் சொல்றேன். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்பது வள்ளுவனாருடைய வாக்கு. நம்ம எவ்வளோ பேர் கூட பழகுவோம், ஆனால் யாருடன் பழகுகிற போது சிறிய இடைவெளி ஏற்பட்டால் அது உள்ளத்தளவிலான பிரிவு என்று கருதப்படுகிறதோ அதுதான் புலவர்கள் தொழில் என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். எவ்வளோ கல்லூரியில் படிப்போம், அதிக மாணவர்கள் கூட பழகியிருப்போம், ஆனால் நெருக்கமாக யார் கூட பழகிறோமோ அவங்களை விட்டு பிரிகிற போது வருத்தம் தரும். ஆனால் இந்த உவப்ப தலை கூடுதல் என்ற அமைப்புக்கு பேராகியா வச்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சியான சந்திப்பு, ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியான சந்திப்பு. இந்த உலக அளவில் பல்வேறு அமைப்புகள் முயற்சி பண்ணாங்க. வெளிநாடுகள்ல இருந்து வர்றவங்கெல்லாம் ஒரு இங்க அரங்க கட்டணும், விருந்தினர் விடுதியை கட்டணும்னு செயல் வடிவத்துக்கு பெரிதும் வரல. கொஞ்சம் பேர் ஆனால் செய்கிறாங்க. ஆனால் ஐயா அவர்கள் அவருடைய இடத்திலேயே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஐயா வந்திருக்கிறது ஐயாவுடைய கையால தான் செந்தமிழ் திருத்தேர் என்ற அமைப்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை என்னுடைய ஐஏஎஸ் அகாடமிக்கே ஐயா வழங்கினாங்க. இந்த பீடர் தான் அழைச்சிட்டு வந்திருந்தாரு. ஐயா வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. வில்லுப்பாட்டு கலை என்பது அழிந்து கொண்டே இருக்கிற இந்த இதில் காந்தி மீது பெருநேசம் கொண்ட பற்றாளராக சுகுவார் ஐயா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்கெல்லாம் பாடலாம் ஏற்படையார்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதனால் அவங்களுடைய மகளார் வந்திருக்கிறாங்க பாரதி அம்மா. அவங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். எங்களது அறிவுக்குரிய கவிதை நண்பர் ஐயா சிவகுமார் ஐயாவுக்கு மதியம் சொன்னார், நான் வணக்கம் போட்டு விட்டுட்டோம், நான் படித்தாகணும். ஏன்னா அவர் அனுப்புகிற பல்வேறு தன்னம்பிக்கை கவிதைகள் அவருக்காக எனது வணக்கங்கள். அமுதா பாலகிருஷ்ணன் ஐயா, சுந்தரகேசி, அதாவது பின்னாடி கடைசி வரிசையில் உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அவர் செய்கிற தொண்டு அவ்வளோ பெரிய தொண்டு. ஆமாம், அவர் செய்கிற அந்த நிறுவனத்தினுடைய புரவலர் அங்கேயா மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்து ஒரு ஆண்டுக்கு நாமெல்லாம் நினைக்க மாட்டோம். நான் ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டத்தான போயிட்டேன். அது மட்டும் ஒரு 500,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு இதுவும் கொடுத்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் இருக்கும். அப்படிப்பட்ட அறக்கட்டளையோடு தொடர்புடையவர் ஐயா பாரதி ராஜன் ஐயா. இப்போ கூட புத்தாண்டுக்கு பொங்கலுக்குலாம் எனக்கே தெரியல, அவரே ஒரு 50 பேர் என் தொடர்புடைய மாற்றுத்திறனாளிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், ஸ்ரீதேவி அம்மா பார்த்த மாதிரி இருக்கிறது, வசந்தாம்மா.
அம்மா வந்து நம்ம வந்தோடனே காஃபி தந்துடுவாங்க. அம்மா பேர் சொல்லிடணும் நம்ம சிதம்பரத்தம்மா. ஆமாம், அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. என் குடும்பத்து மேலே பெரும்பற்று அமுதா பாலகிருஷ்ணன் எல்லோருக்கும் வணக்கம். கவிதை உறவு பொறுத்தமட்டில் ஐயா வந்து ஒரு 50 ஆண்டுகளாக நமக்கு தெரிஞ்சது தான். தொடர்ந்து இதழ் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விட தொடக்க நிலையில் கவிதை இரவு என்ற பெயரில் நம்முடைய தேவனைய பாவாணர் கட்டிடத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட 3வது சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை சில நேரங்கள் மாறி இருந்திருக்கிறது. ஒரு கவிதை தலைப்பு தந்து ஒரு சிறப்பு அழைப்பாளரை அழைத்து அங்கே கவிதை படிக்கிறவங்கள சிறந்த 3 கவிதைகளுக்கு பரிசு தருவது என்ற முறை முதல்ல தேவனைய பாவாணர்ல மிக நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு இங்க முகப்பேரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பகுதி என்ற அந்த நீட்டிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பூங்காவில் பல நாட்கள் நடந்தது. அதற்கு பிறகு இங்க குடியிருப்பிலேயே ஐயா தொடர்ந்து நடத்தினாங்க. இது கொரோனா பெருந்தொற்று வந்த பிறகு இணையம் வழியாக நடத்துகிறோம். அந்த இணையத்தை மதியழகன் சொன்ன பிறகு அந்த இணையத்தை வழங்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால எங்களுடைய இணையத்தின் வழியாக ஒரு 3000 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் 2000 நிகழ்ச்சி கலந்துரையாடுவோம். ஐயாவுடைய மாத கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இதழ்களின் வழியாக ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரும் பணியை செய்கிறார். ரொம்ப வியப்பாக இருக்கும். அலையங்கம் அவர் தான் எழுதுகிறார். 7ஆம் பக்க கவிதை எழுதுகிறார். தனக்கு கிடைக்கிற அந்த மாதத்தில் கிடைத்த நூல்களை குறித்த திறனாய்வினை எழுதுகிறார். கலைஞர் முத்தமிழறிஞர் விரும்பி படித்த கடைசி பக்கத்தை எழுதுகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கிடைக்கிற நிழற்படங்கள் எல்லாம் எடுத்து யாருடைய மனமும் வருத்தப்படாத மாதிரி அதை போடணும். அதுதான் ஐயாவுக்கு பெரிய ப்ராஜெக்ட். நான் அவர் போயிட்டு வர நிகழ்ச்சி 20-25 ஒரு மாதத்துக்கு இப்படி அந்த இதழை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிற பெருமை ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் வந்து கவிதை உறவின் மூலமாக இந்த பணிகளை மட்டுமல்லாமல் அவருடைய பிறந்த நாள் மே 18, அது எந்த கிழமையாக இருந்தால் மே 18 தான் கொண்டாடப்படுகிறது. நம்ம எல்லோரும் அறிவோம். அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 பிரிவுகளில் மரபு கவிதை, புது கவிதை, குழந்தைகள், மெய்யல், ஆன்மீகம், இப்படி 10 பிரிவுகளில் நூல்களை பெற்று அதில் முதல் 3 பரிசு 5000, 3000, 2000 10 தலைப்பிலேயும் 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பரிசுகளை புரவலர்கள் மூலமாக ஐயா அவர்கள் பல்லாண்டுகளாக வழங்கி வரார். அந்த மேடையிலே நாங்கள் இணைப்புகளை செய்வோம். பிறந்த நாள் என்பது படைப்பாளிகளுக்கு சிறந்த நாளாக அமைத்துக் கொண்டவர் கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள். மட்டுமல்லாமல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கருணை கூடை என்ற ஒரு நிறுவி அதன் மூலமாக நண்பர்களிடத்திலிருந்து நன்கொடையை பெற்று தேவைப்படுகிற நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்தார். அது அந்த நேரத்தில் பெரும் தேவையாக இருந்தது. தரக்கூடிய நண்பர்களின் தொகையை பெற்று ஒரு வறுமை சூழல் இருக்கிற நண்பர்களுக்கு அந்த கரோனா தொற்று சமயத்தில் அறிமுகப்படுத்திய இந்த கருணை கூடை நிகழ்ச்சிக்கு அறிவித்த உடனேயே அண்ணாச்சி 25,000 ரூபாய் காசு அதை வைத்து நம்ம நண்பர்கள் பரிந்துரையில் கிடைத்த தொகையை வச்சு ஒரு 1.25 லட்சம் 2 லட்சம் இருக்கும். அதனால் கவிதை மூலமாக பல்வேறு பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை என்று இணையம் வழியாக சந்தித்து அந்த கவிதைகளை பரிமாறிக்கொள்கிறோம். இந்த முறை இளம்பிறை மணிமாறன், இளம்பிறை அம்மா வராங்க. பேர் அவங்க பொறுத்தவங்க இருக்காங்க. கவிஞர் இளம்பிறை வராங்க. ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களும் இனிய நாட்கள் போன தலைப்பு தான் இந்த முறை நடக்கிறது. கவிதை ஒரு இதழின் வழியாக நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கவிதை வளர்ச்சிக்கு முத்துக்குமாரிலிருந்து விவேகாவிலிருந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் இன்னைக்கு பிருந்தா சாரதியெல்லாம் லிங்குசாமியெல்லாம் ஐயா ரொம்ப இருக்கும். அவங்களுடைய படைப்புகள்லாம் கவிதைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இல்லை கவிதைகளுடைய பணிகள் வந்து அரை நூற்றாண்டை கடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த செய்திகள் உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்திருக்கேன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஐயாவுக்குள்ள தெரிஞ்சவங்க தான். ஒருவேளை முத்துக்குமார் சாமி சொல்ற இணைய வழியாக யாராவது பார்த்தா அது அறிமுகமாக இருக்கும். உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிற வாய்ப்பு கிடைத்தது. மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். ஒரே ஒரு செய்தி, ஐயா அவர்கள் வந்து அந்த எண்பக்க கட்டுரையை பற்றி சொன்னாங்க. அவருடைய படைப்புகளை வந்து ஒரு 5க்கும் மேற்பட்டவர்கள் வந்து முனையற்பட்ட ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பேர் மேல ஆய்வு நிறைய எம்பிள் பட்டம் பெற்றிருக்காங்க. நான் இப்பொழுது ஐயாவுடைய எண்பக்க கட்டுரையை மட்டும் நான் வந்து முனையற்பட்ட ஆய்வு பண்ணியிருக்கேன். ராணிமேரி கல்லூரியில் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முடிய போகிற ஆண்டு முடிஞ்சிடும். ஸ்டேட் பேங்க் ஸ்கூல் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் யூனியன் தலைவர் அந்த பக்கம் எல்லாரும் இல்லை.
நானும் எவரும் ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்றா படிப்பிடிச்சோங்கிறத தவிர வேறு ஒன்றும் நான் கவிதை எழுதுவேன்னு அவருக்கும் தெரியாது. நான் அது மாதிரி தொழிற்சங்கத்தில் இருந்ததுனால நான் இவரை பாராட்டுவதே ஒரு பணியாற்றிருந்தேன். அதுக்கப்புறம் ஓய்வு பெற்ற பிறகு நான் சரி நினைவு இழகிறதுக்கு முன்னாடி ஏதாவது எண்ணத்தை எழுதி வச்சுக்கணும்னு தொடங்கினேன். அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் அங்கீகாரம் கொடுத்தது அவருடைய தூண்டுதல் தான் என்னை எழுத வைக்கிறது. அதுக்காக அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு புத்தகம் வெளியிட்டு அடுத்து இன்னொரு புத்தகம் இன்னொரு புத்தகம் எல்லாத்துக்கும் அணிந்துரை வகிக்கணும். அவர் தான் நான் ஆதரவு அளிக்கணும். ஆனால் இத்தனை கவிஞர்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு உறவினராக ஆக்குனதுக்கு இந்த கவிதை உறவு அமைப்பு தான் அதுக்காக ஒரு பெரிய பொதுவாகவே ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு இந்த கவிஞர்கள் அப்படின்னு பார்த்தாலே ஒரு சின்ன எண்ணம் தோணும். ஆரம்ப காலத்துலேருந்து புலவர்கள் எப்போதுமே ஒன்றா இருக்கிறது இல்லை. ஒரே சிந்தனை இருந்தால் அடுத்தவரை பாராட்டுறது தன்னை அதை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிக்கிற வரையோட ஒரு மனப்போக்கு தான் இருக்குது. அப்படித்தான் நான் என்னுடைய பார்வை எப்படி தவறோ சரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் கவிஞர்களை வளர்க்கணும்னு எடுத்துக்கிற ஒரு பெரிய பணியை எடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கிற ஏற்பாடுன்னா அதன் மூலமாக இந்த தமிழை வளர்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் ஆர்வலர்களை எல்லாம் இணைச்சி அதை வளர்க்கணும் நினைக்கிறேன். அதை விட அது முக்கியம். தமிழ் வளர்க்கணும்னு எண்ணம் மட்டும் படாது, ஐயா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஈடுபடுத்தி அந்த தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி. அதெல்லாம் பெரிய முன்னோடி தான். ஏன்னா இவரை புகழ்ந்ததுனால நான் கவிஞரையெல்லாம் புகழ்ந்ததாக அர்த்தம், தமிழை புகழ்ந்தது அர்த்தம். அதே மாதிரி இப்போ நான் பாருங்கள், எனக்கு ஒரு கவிதை நூல் தான் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கலைஞர் விருதுன்னு ஒன்று வரும்போது 100 கவிஞர்களில் ஒருத்தர் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஐயாவுடைய அந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணது பிஜேபி தான். அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கௌரவமான அந்த மாதிரி ஒரு அங்கீகாரமும் கொடுத்து என்னை ஆதரவும் கொடுத்து வளர்த்துருக்கிறாரு. இந்த கவிஞருடையும் கவிஞருடைய உறவும் மேலும் வளரணும். அதன் மூலமாக என்னுடைய தமிழ் எண்ணமும் ஆற்றலும் வளரணும் அப்படின்னு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஐயா ஏற்பாடுனா நிச்சயமாக அதை விட பெருமைன்னா எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருக்க ஏற்பாடு அப்படின்னா போகிறேன். மற்ற அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் கண்டெயின் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு ரொம்ப பிரமாதம் எல்லாம் தெரியும். அண்ணாச்சி வந்தாலே அண்ணாச்சியோட கெட்டி பிடிக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அண்ணாச்சி தான் அண்ணாச்சி தெரியும். நகைச்சியாக இருக்குது. ஐயா நம்ம நல்ல கவிதைகள் மாதம் வாரம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஓகே வெரி நைஸ் அப்படி தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை பண்ண முடியும். அந்தளவுக்கு இது பண்ணியிருக்கீங்க. எனக்கு எல்லாருமே தெரியும். அம்மா வந்திருக்கல, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய டைப் தான். எல்லாருமே என்னுடைய அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண பண்ணீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதை நான் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நம்ம இருக்குல்ல ஐயா பேராசிரியர் தமிழியன் ஐயா இருக்காங்க. அதே மாதிரி இவர் மதியழகன் டெல்லியில் பரிசு கொடுத்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள எல்லாரையும் பற்றி பேசியிருக்கீங்க. அதை நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். வேறுபாடையரும் நானும் ரோட்டரி கிளப்பில் ஒன்றா இருந்தோம். 3 வருஷம் இருந்தார் ஐயா. அப்போ ஏற்பட்ட தொடர்பு. அதுக்கப்புறம் அவர் எழுத்து பணியில் அந்த ரோட்டரியில் அவர் கண்டினியூ ஆகலை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த கவிதை ஒரு மூலியமாக அவரோட இறங்கி பண்ணியிருக்கேன். என்னோடய தமிழ் ஆர்வத்தை அவர் மேலும் அவர் அதை இம்ப்ரூவ் பண்ணது தூண்டி விட்டது அவருக்கு தான் அந்த பெருமை சார். நன்றி.
அது நேற்று வந்தாங்கல்ல சண்முகம் ஐயா. காஃபி சாப்பிட்டு தாமதம் ஆயிடுச்சு. வாங்கப்பா. ஏசி உட்காந்துங்களா? கம்மி பண்ணிட்டேன். நான் அந்த அறை ரொம்ப பெரிய அறையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களாம் வந்த பிறகு ரொம்ப சின்ன அறையாயிடுச்சு. பெரிய மனிதர்கள்லாம் வந்து பெரிய மனிதர்கள் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பிஜேபி அண்ணாச்சி வந்திருக்கிறது ரொம்ப பெரிய இது. அண்ணாச்சிக்கு வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து சரியாக தான் பேரிட்டிருக்காங்க. பிஜி சந்தோஷம், அவர் போகிற இடமெல்லாம் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனால் அவர் இந்த 2 மாடி அவர் சிரமப்பட்டு ஏறி வந்து கொண்டுக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏறிட்டோம். நாங்கள் அதிகமாக என்னை உணரக்கூடிய அளவுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து அவர் இன்னும் அதிக உயரங்களை ஏறக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரோக்கியமும் பிரகாசமும் கொடுக்கணும், நம்மோடு அவர் பல ஆண்டுகள் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். ஒரு மகிழ்ச்சியான சூழலில் நாங்கள் சந்திச்சுக்கிறோம். ஆக்சுவலாக நான் சில விஷயங்கள் இங்கே பகிர்ந்துக்கிறோம். கவிதை உணர்வு அப்படிங்கிற அமைப்பு வந்து 1971 நாங்கள் தொடங்கினோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்து 67 வந்தேன். பிஜேபி ஊர் பக்கத்தில் தான் எங்கள் ஊரும். இன்னும் சொல்ல போனால் அண்ணாச்சி ஊரும் எங்கள் தாத்தா ஊரும் ஒரே ஊர். அழகப்போக்குறோம் அவங்களுக்கு. எங்களுக்கு சமூகபுரம் பக்கத்தில் வடுகப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அவங்க மூதாதையர்களுக்கு எங்கள் தாத்தாமார்கள்லாம் நல்ல பழக்கம். அதே போல் என்னுடைய குழந்தைகள் வந்து பிஜேபி கோல்டன் பீச் தொடக்க காலத்தில் அங்கே மண்ணில் விளையாடின குழந்தைங்க. அந்த அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் அவங்களோட உறவு தொடருது. அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கணும். நான் சென்னைக்கு வர சமயத்தில் எங்கள் தாத்தா ஒரு செய்தி சொல்லி அனுப்பிச்சார். இந்த மாதிரி நீ சென்னைக்கு போனால் அவசியம் 3 பேர் நீ சந்திக்கணும் அப்படின்னாரு. அந்த 3 பேர் சுப்பு ஆரம்பம். சுப்பு ஆரம்பத்துடைய பொண்ணைக்கு வந்திருக்காங்க. பாரம்பரிய 2வது வந்து நெல்லை கணபதினு சொல்லிட்டு ஆண்டாள் பிரியதர்ஷினின்னு ஒரு பிரபலமான எழுத்தாளருடைய அப்பா, அவங்க ஆசிரியர். அப்புறம் 3வது வந்து ஒரு பேராசிரியர் பேர் படிச்சீங்களே, என்னுடைய மாமா நெல்லை அருள்மணின்னு பேர். 3 பேர் நம்பி தான் வந்தோம். இதில் கவிதை ஒரு இதழ் தொடங்கணும், பத்திரிகை அமைப்பு தொடங்கணும்னு நாங்கள் திட்டமிட்ட போது அது எப்படி வந்ததுங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. 71ஆம் ஆண்டு நான் வந்து நான் பேச்சுலர், எனக்கு திருமணம் ஆகல. ஒரு சொல்லிட்டு எங்கள் நண்பர்கள் எல்லாம் எப்போவுமே எங்கள் வீட்டில் என்னுடைய அறையில் வந்து நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. பொதுவாக நான் எல்லோரும் பகிர்ந்துக்கிற ஷேரிங் மாதிரி உங்களெல்லாம் அனுபவம் இல்லை. ஏன்னா ஒரு சுதந்திரமாக இருக்கணும், நண்பர்கள் வரப்போகணுங்கிற மாதிரி நாங்கள் கொஞ்சம் இருப்போம். நண்பர்கள் வந்து இந்த மே 18 பிறந்தநாளை எப்படி கொண்டாட போகிறீங்கன்னு கேட்டபோது நான் சொன்னேன், நம்ம கவிஞர் ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அமைப்பை தொடங்குறதுக்கு யார் சரியான ஆள் யோசிச்ச போது எனக்கு சுப்பு அண்ணாவை தவிர வேறு யாரும் எனக்கு தோணலை. அந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி பாருங்கள், இது ஒரு 10-15 பேர் கலந்துக்கிட்ட ஒரு சின்ன நிகழ்ச்சியில் அவங்க வந்து விளக்கை ஏற்றி வச்சு அதை தொடங்கி வச்சாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 71 பிறகு 2006 பிறந்த பிறகு அந்த ஓப்ப தலைமுடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சுறதுக்கு அவங்களுடைய திருமகளாரும் அங்குக்குரிய அண்ணாச்சி அவர்களும் பற்றி பெரிய ஒரு சிறப்பு. அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் மலேசியாவிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் எல்லாம் வந்துருக்கீங்கிறது கூடுதல் சிறப்பு. இது ஒரு சரித்திர நிகழ்ச்சி. கவிதை உறவுன்றது வெறுமே கவிதை எழுதுகிற ஒரு அமைப்பாக மட்டுமில்லாமல் கவிஞர்களை உற்சாகப்படுத்துகிற அமைப்பாக இருக்குது. 6 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிற முத்துக்குமார் கவிதை உறவு இதழில் தான் முதலில் ஒரு கவிதை எழுதினார். அவருடைய படைப்பை அச்சுத்தேரில் அவர் பார்த்தது. இன்னைக்கு இருக்கிற யுகபாரதி, விவேக் போன்ற கவிஞர்கள் எல்லாம் கவிதை உறவில் எழுதி பழக்கமானவர்கள். அதை அங்குக்குரிய அரசியல் ஐயா தமிழ் ஈழன் அவர்கள் இங்கே சொன்னார்கள்.
இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக கவிதை உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஏறத்தாழ 54 ஆண்டுகளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த சமூக பணிகளை எல்லாம் சொல்வதற்கான நேரம் இல்லை. நிறைய நாங்கள் ஒரு புத்தகம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முருகேஷ் அவர் வந்து சேர்ந்து கொள்வார். இன்றைக்கு ஒரு விருது பெற்றிருக்கிறார். இந்த ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்களை சந்தித்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி வச்சு ஒரு எந்த ஆண்டு இருக்கும் 68 29 அவர் குடும்பத்தோடு நாங்கள் அவர் சந்தித்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம். அவர் சென்னைக்கு வந்தபோது அவரை பல நடிகர்களுடைய இல்லங்களுக்கும் தொழிலதிபர்களுடைய இல்லங்களுக்கும் தமிழறிஞர்களுடைய இல்லங்களுக்கும் நாங்கள் அழைத்து சென்றோம். அப்படி இருக்கிற போது விஜி பண்டிதாஸ் அண்ணாச்சி அவர்களையும் சந்தோஷம் அண்ணாச்சியை பார்ப்பதற்கு அவங்களுடைய இல்லத்திற்கு சென்ற போது இத்தனை வசதியிலும் இவ்வளவு எளிமையாக எப்படி அவர்களால் இருக்க முடிகிறது என்று அவர் கேட்டு வியந்தார். நான் சொன்ன பிஜேபி சகோதரர்கள் எளிமையாக இருப்பதால் தான் அவர்கள் மிக உயர்ந்த உயரத்தில் இருக்கிறார்கள். அதாவது உயரத்திற்கு செல்வது என்பது ரொம்ப எளிது, சென்று விடலாம். ஆனால் அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதை பிஜேபி சகோதரர்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் வந்து ரொம்ப படிப்படியாக வளர்ந்தவர்கள். அவர்களுடைய வளர்ச்சி என்பது வீக்கம் கிடையாது. பொதுவாக கை வந்து தடிப்பமாக இருக்கிறது என்றால் அது வீங்கி இருக்கிறது என்று கூட பொருள். ஆனால் அவர்கள் வீங்கவில்லை, அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த வளர்ச்சி வந்து ஒரு அசுரமான வளர்ச்சி. இலக்கியத்திலும் சரி, தொழில்துறையிலும் சரி, கல்வியிலும் சரி, பல்வேறு துறையிலும் அவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது. அதே போல சண்முகம் ஐயா ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், மலேசியாவில் வந்து புகழ்வாய்ந்த ஒரு மனிதர். இவரை தெரியுமா என்று கேட்டால் எல்லோரும் தெரியும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மிக உன்னதமான ஒரு மனிதராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிற ஒரு உயர்ந்த மனிதர் ஒருவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். காவல்துறை அதிகாரி, டெப்டி கமிஷனராக இருக்கிறார். அவருடைய ஒரு பெரிய பதவியில் இருக்கிறார். அவர் மருத்துவம் படித்தவர், கால்நடை மருத்துவம் படித்திருக்கிறார். ஆனால் கவிதையில் மிகுந்த நாட்டம் உள்ளவர். ஏராளமான புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அவர் கவிதைக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி இருப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, மீண்டும் ஒரு சங்ககாலம் பிறந்திருக்கிறது என்பதைப் போல பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இப்போது கவிஞர்களாக இருக்கிறார்கள். சங்க காலத்தில் தான் ஜோசியர்கள் வந்து கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். கூலமணிகளை போன்ற வணிகர்கள் இருந்திருக்கிறார்கள். அரசர்கள், இளங்கோவை போன்றவர்கள் அரசர்கள் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு துறை சார்ந்தவர்கள் போர் வீரர்கள் கவிஞர்களாக இருக்கிறார்கள். அதே போல இப்போது பல்வேறு துறை சார்ந்தவர்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருப்பது என்பது ஒரு மீண்டும் ஒரு சங்ககாலம் மலர்ந்திருக்கிற உணர்வை தந்திருக்கிறது. நானும் கேசவமூர்த்தியும் பாரத ஸ்டேட் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றினோம். இன்னும் சொல்ல போனால் நான் வந்து பல சோதனைகளை சந்தித்திருக்கிறேன். ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று என்னுடைய அறையில் ஒரு போர்டு மாட்டுவதற்கு கூட என்னுடைய வங்கியில் பலர் அனுமதிக்கவில்லை. உங்களுடைய பெயர் வங்கியில் எஸ் ராதாகிருஷ்ணன் என்பது மட்டும்தானே தவிர ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் இல்லை, அதை எடுத்துவிட்டு எஸ் ராதாகிருஷ்ணன் என்று போடுங்கள் என்றெல்லாம் எனக்கு வேலை இருக்கிற ஹையர் அதிகாரிகள், ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் சொன்னார்கள். நான் எடுத்தால் நீங்கள் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள், நல்ல முரட்டி இருக்கிறேன். கடித வச்சு மெல்ல எறிதல் சொல்வதை போல நான் ஒரு முரடன், ஆனால் மென்மையான முரடன். நான் எடுத்தால் உங்கள் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு பிறகு அந்த பேச்சை எடுக்கல. ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்பது பின்னாளில் பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஒரு பெரிய விளம்பரத்தை தந்தது என்பதெல்லாம் பெரிய விஷயம். அதே போல் 1981 ஆண்டு உலக கவிஞர் மாநாடு சான் பிரான்சிஸ்கோவில் நடந்தபோது அதில் கலந்து கொள்வதற்கு நான் செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். என்னோடு வந்த கண்ணதாசன் அவர்களுக்கும் நீதிபதி மோகன் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அந்த அரசு அவர்களுக்கு அந்த செலவை ஏற்றுக்கொண்டது. நான் வங்கிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். இதே போல விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், விளையாடப் போகிறார்கள் என்றால் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறது, அவர்களால் விளம்பரம் கிடைக்கிறது என்பதற்காக அனுப்பி வைக்கிறீர்கள். அதே போல நானும் இந்த வங்கியில் பணியாற்றுகிற காரணத்தினால் இந்த வங்கிக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கிறது, எனக்கும் அந்த சலுகையை தர வேண்டும் என்று கேட்டபோது வங்கி எனக்கு மனம்போது அந்த சலுகையை தந்தார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயே அதாவது முதன் முறையாக மட்டுமல்ல, முதலும் கடைசியுமாக அந்த ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் என்று சொல்லப்படுகிற பொதுப்பணித்துறையில் இலக்கிய காரணத்திற்காக வெளிநாட்டுக்கு ஒரு இலக்கிய நிகழ்ச்சி சென்று வந்தவன் நான் என்கிற பெருமை இன்றைக்கு. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து பல நாடுகளுக்கு செல்கிற வாய்ப்பை நான் பெற்றேன். ஒரு முறை திரைப்பட நட்சத்திரங்களை எல்லாம் அழைத்து கொண்டு
நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். பிரான்ஸில் வந்து செல்வராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். சர்ச்சு அவர்கள் இப்போது வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். முன்பின் அனுபவம் கிடையாது செல்வராஜ், நல்ல மனிதர் தானே தவிர வணிக நோக்கம் அவருக்கு தெரியாது. ஆகவே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற போது அவருக்கு ஏராளமான பண முறை ஏற்பட்டுவிட்டது, சங்கடம் ஏற்பட்டுவிட்டது. இங்கிருந்து வந்த நடிகர்கள் யாரும் எங்களுடைய போக்குவரத்து செலவுகள் மட்டும் போதும், யாருக்கும் எந்த தொகையும் தர வேண்டாம், அப்படி உங்களுக்கு அதிகமான நட்டம் ஏற்படுமேயானால் நாங்கள் சென்னைக்கு திரும்பியதும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி உங்களுக்கு பணம் அனுப்புகிறோம் என்று இவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பணம் தர வேண்டியதுதான் என்னுடைய பொறுப்பை தவிர உங்களிடமிருந்து பணம் பெறுவதல்ல என்று அதை இவர் மறுத்துவிட்டார். ஒரு அற்புதமான ஒரு மனிதர் எனக்கு நண்பராக கிடைத்திருக்கிறார், ரொம்ப பெருமைப்படுறேன். அதே போல நண்பர்களால் நண்பர்களை பெறுவோம் என்று சொல்வார்கள். இந்த நண்பர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நண்பர் ஐயா சண்முகம் அவர்கள். அதே போல நீங்கள் அனைவரும் இப்போது என்னுடைய நண்பர்கள் பட்டியலில் வந்துவிட்டீர்கள். எப்போது நீங்கள் சென்னைக்கு வந்தாலும் என்னோடு தொலைபேசலாம், பேசலாம், சந்திக்கலாம். இந்த நட்பு என்பது வளரும் என்பதாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம சுருக்கமாக தொடங்கலாம். ஐயா அவர்களை பற்றி சொன்ன பெரிய பதவியில் இருக்கிறார். ஒரு மிக அண்மையில் ஒரு அழகான நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பாருங்கள், அவர் என் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதை. அந்த நூலை திரைப்பட நடிகர் சிவகுமார் அவர்கள் வெளியிட்டார்கள் இந்த புத்தக கண்காட்சியில். இந்த நூலினுடைய முதல் பரியை பெறுவதற்குரிய தகுதி என்னுடைய கழுதகை நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் இருக்கிறது. அவர்தான் வரவேற்பது. கண்டிப்பாக அவர் நினைத்த யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம். முதல்வரை கூட அழைத்து அந்த புத்தகத்தை வெளியிட செய்திருக்கலாம் அல்லது வாங்க செய்திருக்கலாம். ஆனால் முதல் அறிமுகம் கவிஞராக ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் தான். அவர் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய மரியாதை எனக்கு. இந்த நிகழ்ச்சியில் அண்ணாச்சி அவர்களுக்கு ஐயா சிவகுமார் ஐயா அவர்கள் அந்த நிலையை சொல்கிறார்கள். அதே போல என்னுடைய அருமை தங்கை என்று சொல்ல வேண்டும். அதாவது சுபு ஆரம்பமாக அண்ணா என்று நான் சொன்னால் கூட எனக்கு தந்தையை பொறுத்தார். அவர்கள் தருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய முத்து மதியழகன் அவர்களும், அன்பிற்குரிய தமிழியலன் அவர்களும், அன்பிற்குரிய மகள் ஸ்ரீதேவி அவர்களும் மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கு சிறப்பினை செய்யுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அப்படியே உட்காருங்க. உட்காந்து வாங்க. அதாவது காவல்துறையில் பணியாற்றுகிற அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஏராளமான குற்றவாளிகளை சந்திப்பது மட்டுமல்ல, அப்புறம் குற்ற சூழல்களை பற்றி அறிந்து கொள்கிற வாய்ப்பு. ஒவ்வொரு குற்ற பின்னணிக்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கும், அனுபவம் இருக்கும். அந்த அனுபவங்களை அவர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதனுடைய முதல் அண்ணாச்சி அவர்களுக்கு வாங்கி கொண்டது ரொம்ப பெரிய உண்மை. பரிசு கொண்டதற்கு இப்போது எல்லோருக்கும் நாம் மாலை அணிவித்து கொண்டாடை அணிவித்து மரியாதை செய்வோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்துகிற அன்புக்குரிய அண்ணாச்சி அவர்களுக்கு அறிவியல் தமிழில் நீங்கள் போடுவீங்க. ரெண்டாவது நான் பத்திரிகை படம் இந்த பக்கம் வந்து ஃபோட்டோ தானே நீ வீடியோ எடுத்துங்க. இப்படி இருந்தா ஆனால் இப்படி இருந்தா இங்கே வந்துங்க. இவங்க தான் எங்க வீட்டுக்கு இருக்கிறாங்க. வந்திருக்காங்க நிறைய தடவை. உலகம் பூரா சுத்தி இருக்காங்க. ஆமாம், அந்த பக்கம் போயிருங்க. சொல்லிட்டாங்க.
செல்வராஜ். சண்முகம் சாருக்கு வந்து டிஎஸ்பி சார், கமிஷனர் சார் டிஎஸ்பி. ஆறு முகத்தில் ஒரு முகம். ஷோரடியா வாங்க வாங்க வாங்க. விருது பெற்ற பாவலராக மூமுருகேஷ் வாங்க. சரியான அவர் மறக்காம வாங்க சார் வாங்க. கலைஞர் யார் போடுறாங்க? ஒரு இடம் பெற்று வாழ்த்துக்கள். அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. அவங்க அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் முன்னாடி கொடுத்தவங்க சொல்லியிருக்கோம். அமுதவள்ளி அம்மா, அமுதவல்லி அம்மா, ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி அம்மா வாங்க. அமுதவல்லி என்ன செய்றீங்க? இன்னையிலிருந்து நீங்க எங்க நட்பு குழாத்துக்கு வர்றீங்க. தமிழகம் வரும்போது எங்களுக்கு ஸ்ரீதேவி ஆமாம் அங்கே கேமரா பாருங்க. சார் எப்படி இருந்துருங்க சார்? போடுங்க. லட்சுமி அம்மா, அடுத்தது சாந்தி சாந்தி அம்மா வாங்க. ரத்னம் டீச்சர், உங்களுடைய ஆசிரியர். சாரி, 2 மாதம் தான் வந்து அவங்க பதவி உதவி பண்ணி எல்லாம் படத்துல எடுத்திருக்க பதிவு பண்ணிடுங்க. சிறந்த அறிவிப்பாளர், இனிய குரல் படைத்தவர், திரு பாண்டுரங்கன். பாண்டிரங்கன் சார் அமுதவள்ளியோட துணையாக முன்னாள் ஆசிரியர். மேலே வரீங்களா? மேலே வரீங்களா? சாப்பிட்ருங்க. ஏன்னா எப்படியும் எட்டாகும். ஓகே, ஞாபகமாக ஃபோன் பண்ணுறோம். ஓகே, திரு முனுசாமி, மதியம் இவர் முன்னாள் தொழிலதிபர். காவல்துறை அதிகாரி மாதிரி திருகுணாளன், ஃபோட்டோ என்ன தலைவர் எல்லா பொண்ணு இப்படி எல்லாம் பொண்ணு எனக்கு இந்த செய்தியை இப்போ தான் கோச்சிங் வந்து வடக்கிருந்து வந்தார். வடக்கணி ஆனாலும் கூட எங்கள் இடத்துல இவர் ஒரு கவிஞர். கவிஞர் போடுறாங்க. நான் போட சொல்லலாமா? திரு முருகன், நாவலாசிரியர். இவர் வந்து நாடக வசந்தம்மா பாருங்க. அவங்களுக்கு ஒரு கொண்டாடு. இது எடுத்துலாம் சரி நாட்கள் வேணா போடலாம் சார். எல்லாரும் அமைதியா இருங்க. உட்காந்து பேசுங்க, சத்தமா பேசுங்க. அதாவது சென்னையில் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்தினாலே இவ்வளவு பேர் தான் வருவாங்க. ஆனா வந்து